வணக்கம். தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்கள் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தது. அதனுடைய தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர்களை நியமிக்கும் அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டது. அதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் திடீர் தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக மூத்த வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களுடன் பேசுவோம். வணக்கம். தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்கள் தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு சமீபமாக துணைவேந்தர்களை கண்டடைவதற்கான குழுவை தமிழ் அரசு இதழில் அறிவிச்சிருந்தாங்க. திடீர்னு சென்னை உயர்நீதிமன்றம் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் தொடர்பாக தடை விதிச்சிருக்காங்க. இந்த திடீர் தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? இந்த தீர்ப்பு சட்டத்துக்கு முரணானதா இல்லையா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய ஆராய்ச்சி. ஆனால் தீர்ப்பு வழங்கப்பட்ட முறைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது சட்ட மொழியில் நீதி வழங்கப்பட்டது என்பது மட்டுமல்ல, நீதி வழங்கப்பட்டது என்பது வெளிப்படையாக தெரியும்படியாக வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு சட்ட பழமொழி ஒன்று உண்டு. அதுதான் ஒரு நீதிமன்றத்தினுடைய அணுகுமுறைக்கான அடிப்படை. இந்த வழக்கில் என்ன நடந்திருக்குன்னு போகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் நியமிக்கிற அதிகாரம் அரசுக்கு தான் இருக்குது, கவர்னருக்கு கிடையாது அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசினுடைய கொள்கை முடிவு. கவர்னர் இல்லை அது எனக்கு சட்டப்படி அதிகாரம் இருக்குது, யூஜிசி ரூல்ஸ் படி நான் தான் பவர்ஃபுல், அதனால் நான் ஒரு கமிட்டி போடுவேன், நானே ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுவேன், அவர் மேலே ஊழல் கேஸில் கைதானா கூட நான் அவரை அப்படியே அனுமதிப்பேன். இப்படியெல்லாம் எதேச்சாதிகாரமாக சட்டத்துக்கு புறம்பான முறையில் தமிழ்நாடு கவர்னர் RN ரவி நடந்து கொள்கிறார். அப்போது இது RN ரவிங்கிறவர் மட்டுமல்ல, இந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்த நினைக்கிற எந்த கவர்னராக இருந்தாலும் இதை செய்வாங்க. இது கேரளாவில் நடந்திருக்கு. பல இடங்களில் பிஜேபி ஆளாத மாநிலங்களில் இந்த பிரச்சனை இருக்குது. எதிர்கட்சிகள் ஆள்ற மாநிலங்களில் எல்லா மாநிலத்திலையும் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத மற்ற மாநிலங்கள் யோசித்து செயல்படுவதற்கு முன்னோட்டமாக ஒரு வழிகாட்டுதலை போல தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்கள் எடுத்த அந்த முயற்சி. அதில் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கும் பல்கலைக்கழகங்கள் அனைத்திலையும் துணைவேந்தர் வைஸ் சான்சலரை நியமிக்கிற அதிகாரம் சான்சலருக்கு உண்டு. சான்சலருங்கிறவர் கவர்னர், அது ஒரு தனிநபர், அதை எடுத்துட்டு அரசுக்கு உண்டு அப்படின்னு மாற்றுறாங்க. அப்போ அந்த குழுவை நியமிக்கிற பொறுப்பு அரசுடையது, தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு அரசுடையது. நீங்கள் வேந்தராகவே இருந்துக்கோங்க, பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவுக்கெல்லாம் வாங்க, அது மாதிரி ஊட்டியில் கொடைக்கானலெல்லாம் கூட்டம் நடத்துங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கங்க, அவ்வளோதான். இந்த சட்ட திருத்தத்தை அவர் ஏற்கனவே கையெழுத்து போடாமல் இருந்த பல சட்டங்களோடு அப்படியே பத்திரமா வச்சுட்டு இருந்தார். அதை தான் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு போட்டு இப்படி 2-3 ஆண்டுகளாக சட்டங்களை கையில் வச்சுக்கிறதுக்கு அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது? ஒரு முறை திருத்தம் சொல்லி திருப்பலாம், ஆனால் அரசு மறுபடியும் அதை நாங்கள் இப்படியே தான் செய்கிறோன்னு அனுப்புனா அதை ஏற்றுக்கொள்வதை தவிர அவருக்கு வழி கிடையாது. இதை ஏற்கனவே வேற கிளியர் பண்ணியிருக்காங்க வேற வழக்கு. இந்த வழக்கை தான் இது மாதிரி ஏற்கனவே பஞ்சாபில் ஒன்று நடந்திருக்கு, நிறைய வழக்குகள் இருக்குது முன்னோட்டமாக. இந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் போட்ட வழக்கில் தான் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் அதை பரிசீலனை பண்ணி இவ்வளவு நாளாக நீங்கள் இன்ஆக்டிவாக இருந்ததுனாலையும் அப்போ அந்த சட்டம் என்ன ஆகும், ஒரு கவர்மெண்ட்டுக்கு என்ன பவர், மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு ஆட்சி, அதனுடைய அதிகாரப்படி இந்த சட்டங்கள் நடைமுறைக்கு வந்ததாக அறிவிக்கப்படுகின்றனன்னு டிக்ளரேஷனை சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருச்சு, அறிவிப்பை. அதனால் இப்போ அந்த சட்டங்கள் அனைத்தும் சட்ட மதிப்பை பெற்றுவிட்டன. அது இட் ஹஸ் கம் இன் டு ஃபோர்ஸ். அப்போது தமிழ்நாடு அரசு என்ன செய்யுது, இதுக்கு மேலே கவர்னர் தரப்பு எந்த மனுவும் தாக்கல் பண்ணல, ஒன்றிய அரசு எதுவும் பண்ணலை. அதுக்கு மாறாக கிட்டத்தட்ட 1 மாதம் கழித்து ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் அம்மையார் கடிதம் எழுதுகிறாங்க, டவுட் கேட்டு 14 கேள்விகள். கோர்ட்டுக்கிட்ட இப்படியெல்லாம் டவுட் கேட்கக்கூடாது, ஏன்னா அதான் தீர்ப்புலேயே இருக்கே, இவங்க சொன்ன எல்லாமே தீர்ப்பில் இருக்குது.
அதனால் ஆனால் அதுக்கு நீதிமன்றம் என்ன பதில் சொல்லுதுங்கிறத பார்த்துக்குவோம். இப்போ சட்டம் நடைமுறைக்கு வந்தாச்சு. அதன்படி சில பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்கள் நியமனத்துக்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கு. தகுதி உள்ளவங்க விண்ணப்பம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எடுத்துக்கிட்டு வந்து நீங்கள் இதுக்கு ஸ்டே கொடுங்க, இந்த சட்ட திருத்தம் செல்லாது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வழக்கு போடுறார். இந்த வழக்கு எப்போ போடுறாங்க அப்படின்னா, உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு 1 மாத காலம் ஏப்ரல் மாதம் கோர்ட்டு வந்து நடக்குது. அன்னைக்கே இதை போட்டிருக்கலாம், ஆனால் போடலை. மே மாதம் முதல் வாரம் விடுமுறை நீதிமன்றம் செயல்படுது. இல்லை நாங்கள் அப்போ விட்டுட்டோம், இது அவசர வழக்குனா முதல் வாரமே தாக்கல் பண்ணியிருக்கலாம், அப்பையும் பண்ணலை. 2வது வாரமும் 3வது வாரமும் குறிப்பிட்ட ஒருவர் சீனியர் ஜட்ஜாக இருக்கார் அப்படின்னு வழக்கு. இது வந்து இப்போ மட்டும் இல்லை, வழக்கறிஞர்கள் எல்லாருக்கும் இது நல்லா தெரியும். ஒவ்வொரு ஆண்டு விடுமுறை நீதிமன்றத்துலேயும் அவர் நீதிபதியாக உட்கார்றார். அப்படி உட்காரக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா உட்காரலாம். அந்த மாதிரி விடுமுறை நீதிமன்றத்தில் தான் பார்த்திங்கன்னா பல்லாக்கு தூக்குற வழக்கு வரும். டிசம்பர் மாதம், போன ஆண்டுக்கு முந்தின ஆண்டு டிசம்பர் மாதம் அறநிலையத்துறையில் போட்ட ஒரு உத்தரவு மே மாதம் கோர்ட்டில் விசாரிக்கப்படும். அப்போ டிசம்பர்லேருந்து மே மாதம் ஏப்ரல் முடிகிற வரைக்கும் அதுக்கு அவசரம் இல்லையா அப்படின்னு எந்த நீதிபதியும் கேட்பாங்க. ஆனால் இங்கே வந்து அதெல்லாம் கேள்வி இல்லாமல் அந்த வழக்கு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். இதெல்லாம் எப்பயும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வழக்கு ஆளுநர் அதிகாரத்தை பற்றி பறிக்கக்கூடாது, அது யுஜிசி விதிகளுக்கு எதிரானது அப்படின்னு போட்டிருக்கிற இந்த வழக்கை தாக்கல் செய்திருப்பவர் ஒரு வழக்கறிஞர். அவர் திருநெல்வேலியில் இருக்கிறார். அவருடைய முகவரியே அந்த தீர்ப்பில் கூட இருக்குது, திருநெல்வேலி முகவரி. இப்போது நீங்கள் நாகர்கோயில்காரன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உங்கள் அட்ரஸோடு என்கிட்ட ஒரு கேஸை கொடுக்குறீங்க. நான் வந்து இது நல்ல கேஸு, இவங்க தான் நல்ல நீதிபதிகள், நம்ம இப்போயே போட்டுருவோன்னு கொண்டு வந்து உங்கள் கேஸை இங்கே போட்டால் நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த நம்பர் பண்ணுற அந்த தாக்கல் பண்ணுற செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்தே உங்களை கூப்பிட்டே கொடுத்துருவாங்க. ஏன்னா உங்கள் அட்ரஸ்லேயே நீங்கள் நாகர்கோயில், நீங்கள் ஏன் மதுரை கோர்ட்டுக்குள்ளே போகணும், அதான சட்டம் அப்படின்னு நம்பரே பண்ண மாட்டாங்க. சில வழக்குகளுக்கு வந்து மதுரையில் ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை, அந்த கோர்ட்டில் அதுக்கான வழிமுறை இல்லைன்னா இங்கே போடலாம். ஆனால் இதே விடுமுறையில் மதுரையிலையும் உயர்நீதிமன்றம் இயங்குது, மதுரையிலையும் 2 ஜட்ஜஸ் பெஞ்ச் இருக்குது. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் கேஸ் அங்கே தான் வரும், திருநெல்வேலிக்காரர் போகிற கேஸு அங்கே தான் வரும். அப்போ இதை எங்கே ரிஜெக்ட் பண்ணியிருக்கு, நீதிபதிகளுக்கு வந்ததெல்லாம் அப்புறம் இதை நம்பரிங்லேயே ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும் அல்லது ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும். அடுத்தது இதுக்கு இப்போ என்ன அவசரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் கொடுக்க சொல்லி துணைவேந்தர் பதவிக்கு நீங்கள் அறிவிப்பு கொடுத்துட்டீங்க, அரசிதழில் வெளியிட்டிருக்கீங்க. சரி, அந்த விண்ணப்பங்கள் கொடுக்கறதுக்கான கடைசி தேதி ஜூன் மாதம் 10ஆம் தேதி. அதுக்கு பிறகு தான் ப்ராசஸ் தொடங்க போகுது. அப்போ கவுண்டர் போடணும், பதில் தாக்கல் பண்ணுறோம், எங்களுக்கு இன்னும் 2 வாரம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு அட்வொகேட் ஜெனரலும் சீனியர் வழக்கறிஞர் வில்சனும் கேட்குறாங்க. அவர் உயர்கல்வித்துறைக்கு அப்பியர் ஆகிறாரு. இந்த ரிக்வெஸ்ட்டை எடுத்துக்கிறதுல நீதிபதிகளுக்கு என்ன ஒரு தயக்கம் இருந்திருக்குன்னு எனக்கு தெரியல. முடியாது, இந்த வாரம் நோட்டீஸ் கொடுக்குறோம், அடுத்த வாரம் நீங்கள் ஆர்கியூ பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அடுத்த வாரம் வரும்போது இவங்க இதே கேள்விகளை கேட்குறாங்க. முதல்ல இது எப்படி இங்கே வரும்? அவர் ஒரு பதிவு வெளியிட்டிருக்காரு. அந்த பதிவுகளை படிக்கும்போதே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அது நான் மியூட் பண்ணப்பட்டேன், அப்படி எனக்கு அவங்க பேசுனதே சரியாக கேட்கல. ஆமாம், தீர்ப்பு பற்றி நீங்கள் என்ன தீர்ப்பு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ அதை நாங்கள் அப்லோட் பண்ண பிறகு நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஆமாம், இது மாதிரி நிறைய உரையாடல் நடந்திருக்கு. அதே போல் இன்னொன்று என்ன அவருடைய வாதத்தில் சொல்லியிருக்காருன்னா, இப்போ யுஜிசி வந்து ஏகப்பட்ட மாற்றங்களை செய்து ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கு. அந்த சட்ட திருத்தமே தப்பு அப்படின்னு சொல்லி யுஜிசி விதிகளை சேலஞ்ச் பண்ணி தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கு. எப்போ யுஜிசி வந்து புதிய விதிகளை கொண்டு வந்துருச்சோ அப்போ பழைய விதிகள் வந்து காலாவதி ஆகிடுது. அந்த காலாவதி ஆகிற அந்த விதிகள் அடிப்படையில் தான் இவங்க அந்த வழக்கு போடுறாங்க.
அது செல்லாது. அதற்கு எதிராக தான் வந்து தமிழ்நாடு அரசு சட்டம் கொண்டு வந்திருக்கு. இப்போ இந்த பிரச்சனைகளை யார் முடிவு பண்ணணும் அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில் யுஜிசி விதிகளுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு வழக்கு போட்டிருக்கு. அப்போது உச்சநீதிமன்றத்தில் இன்னொரு வழக்கு போட்டு தமிழ்நாடு அரசு என்ன கேட்குதுன்னா, ஏற்கனவே நாங்கள் யுஜிசி விதியை கேள்வி கேட்டு போட்டிருக்கோம், இவங்க வந்து எங்கள் சட்டத்தை கேள்வி கேட்குறாங்க, இந்த வழக்கையும் நீங்களே விசாரிங்க. அப்போ அவங்கக்கிட்ட தானே அதிகாரம் இருக்குது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்ட நேற்று இந்த செய்தியை சொல்கிறாங்க, இப்படி வந்து நீங்கள் விசாரிக்க வேண்டிய வழக்கு அங்கே நடக்குது, அதை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கங்கன்னு நாங்கள் தாக்கல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அப்போ அதை நீங்கள் ஹைகோர்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி நான் வந்து தலைமை நீதிபதியிடம் முறையிட்டிருக்கிறேன், அவர் அதை உங்ககிட்டயே தெரிவிக்கவும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. அதுவும் உத்தரவில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகும் இல்லை நாங்கள் விசாரிப்போம் அப்படின்னு நீதிபதிகள் சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க. இது ரொம்ப அன்யூஷுவலாக இருக்குது. அடுத்த ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, 6 மணிக்கு நடக்குது இந்த விசாரணை. இப்படி ஒரு லீவ் நாளில் 6 மணிக்கு நீங்கள் விசாரிக்க வேண்டிய தேவை என்னன்னா, டெல்லியில் இருக்கேன், வெர்ச்சுவலாக நான் இதில் தான் காணொளியில் நடத்துகிறேன், நீங்கள் நாளைக்கு கேளுங்க, நான் வந்து ஒரு 2 மணி நேரம் எனக்கு ஆர்கியூ பண்ணணும், நாளைக்கு கேளுங்க, இதுக்கு பேர் வந்து அக்கமடேஷன், முடியாது அப்படின்னு நாங்கள் இப்போயே தான் கேட்போம்னு சொல்லி அவங்க பண்ணுறாங்க. இதுக்கு மேலே நீங்கள் வந்து உங்கள் தரப்பு வாதம்னு என்னன்னா, நீங்கள் கொஞ்சமாக சொல்லணும். அப்போ நீங்கள் சொன்னால் அதை அப்படியே எடுத்துக்கிட்டு இவ்வளோதான் உங்கள் ஆர்கியூமெண்ட்டு, நான் தயாரிக்கணும், எனக்கு நாளைக்கு டைம் கொடுங்க, அப்படி கூட கொடுக்காமல் இந்த ஆளுநருடைய அதிகாரத்தை காப்பாற்றி என்ன செய்யணும் அப்படின்னு நமக்கு தெரியல. ஒரு வழக்கை விசாரிக்கும் போது இடைக்கால தடை கொடுப்பது என்பது நீதிபதிகளுடைய ஆய்வுக்கு உட்பட்டது, பரிசீலனைக்கு உட்பட்டது. அதை கொடுக்கலாம். ஆனால் எப்போ நீங்கள் எக்ஸ்பார்ட்டியாக முதலையே கொடுத்துருந்தா கூட தப்பில்லை. கேட்டோன்னே ஓகே நான் இப்போ ஸ்டே கொடுக்குறேன், நீங்கள் ஜூன் மாதம் விசாரிச்சுக்கங்க அப்படின்னு கூட கொடுக்கலாம். ஆனால் அட்வொகேட் ஜெனரலும் கல்வித்துறைக்கான உயர்கல்வித்துறைக்கான வழக்கறிஞரும் வந்துட்டாங்க. அவங்க எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டால் முடியாது, நாங்கள் இருக்கும்போதே இதை ஸ்டே பண்ணிட்டு போவோம்னு சொல்கிற அளவுக்கு நீதிபதிகள் அந்த அவங்களுடைய ஆர்வத்தை அப்படி வெளிக்காட்டினது வந்து ரொம்ப நமக்கு புதுசாகவும் வியப்பாகவும் இருக்குது. இந்த வழக்கு தொடர்பாக பெரும்பாலான மக்களுக்கு இப்படி ஒரு வழக்கு விசாரணைக்கு வர்றதோ ஸ்டே கொடுக்க போகிறதோ இது எதுவுமே தெரியாது. இப்போ சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அதிர்வலைகளை இந்த தீர்ப்பு வந்து இந்த ஸ்டே ஆர்டர் வந்து உருவாக்கியிருக்கு. பலரும் பலவிதமான கருத்துக்களை எழுதுகிறாங்க. இந்த தீர்ப்பே ஆளுநர் RN ரவிக்காக வழங்கப்பட்ட தீர்ப்பு, அவருடைய செல்வாக்கு இதில் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கருத்துக்கள் சோசியல் மீடியாவில் இப்போ சொல்லப்படுது, பேசப்படுது. ஒரு விதமான கேள்விக்குள்ளாக்கப்படுற வேகத்தையும் நாம் வந்து இதில் பார்க்குறோம். ஒரு சீனியர் அட்வொகேட்டாக இதை எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக வழக்கு விசாரணைகள் நடக்கும் பொழுது அட்மிஷன் ஸ்டேஜில் வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக்கும் போது இடைக்கால தடை கொடுக்கணுமா வேணாமாங்கிறது நீதிபதிகள் முடிவு செய்கிறது. அதுக்கு என்ன அளவுகோல் அப்படின்னா, பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் அப்படின்னு ஒரு சொற்றொடர் உண்டு. இப்போ எங்கள் வீட்டை இடிக்கிறாங்கன்னு ஒருத்தர் வந்து வழக்கு போடுறாரு, உங்கள்கிட்ட சரியான ஆவணங்கள் இருக்கா அப்படின்னு நீதிமன்றம் கேட்குது. இந்த பாருங்கள் இதெல்லாம் இருக்குதுன்னு கொடுக்குறாரு. இது பத்தாது, இன்னும் இது எதோ கொடுங்க, எனக்கு நான் 2 நாளில் கொடுக்குறேன்றார். அப்போது அது வரைக்கும் அவர் வீட்டை இடிக்காதீங்க. இதுதான் வந்து அந்த பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ். இந்த உத்தரவை கொடுக்காமல் அந்த வீட்டை இடிச்சிட்டா நாளான்னைக்கு அவர் டாக்குமெண்ட்ஸே கொண்டு வந்தாலும் பயனில்லை. ஆனால் இன்றைக்கி இடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அவர்கிட்ட ஆவணங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி இடிக்கிறத அடுத்த வாரம் இடிச்சிருங்க. அப்போது இதை செய்தால் என்ன, செய்யாவிட்டால் என்ன, எந்த பாதிப்பு ஈடு செய்ய முடியாதது, இர்ரிப்பேரபிள் லாஸ், இர்ரிப்பேரபிள் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இர்ரிப்பேரபிள் டேமேஜுங்கிறது என்ன, அதை தான் வந்து நீதிமன்றம் எடுத்துக்கும். இப்போ இந்த வழக்கில் இர்ரிப்பேரபிள் டேமேஜ் என்ன ஆகிட போகுது, ஜூன் 10ஆம் தேதி வரைக்கும் அப்ளிகேஷன் தானே வாங்க போகிறாங்க. அதான் அப்போ நீங்கள் ஜூன் முதல் வாரத்தில் கூட நிதானமாக விசாரிக்கலாமே அப்படின்னு இந்த கேள்விகள்லாம் ஏன் வருது?
இது நடந்த முறையினால் நடந்த முறை ஒரு அவசரம். எனக்கு அடுத்த நாள் 2 மணி நேரம் அவகாசம் எனக்கு கொடுங்க நான் வாதிடுறதுக்கு அப்படின்னு கேட்டால், we don't want to hear lectures from the lawyer, அவர் பேரை போட்டு அவர் வந்து நீதிமன்ற செயல்பாடுகளை தடுக்கிறாரு, அப்செக்ட். என்ன பண்ணுறாரு அவர்? எனக்கு டைம் கொடுங்கன்னு கேட்குறதே நீதி பரிபாலனத்துக்கான தடுப்பா? அப்படி இப்போ மக்களுக்கு அது தெரியுதில்ல. அவர் என்னங்க தப்பாக கேட்டார்? நாளைக்கு ஆர்கியூ பண்ணுறேன்னு தானே கேட்டார். இப்போ நாளைக்கு ஒன்றும் கவர்னரை கிண்டியிலேருந்து வெளியேற்றிட போகிறது இல்லையா? இல்லையா? யூனிவர்சிட்டிக்கெல்லாம் நீங்கள் போகக்கூடாதுன்னு யாரும் சொல்ல போகிறது இல்லையே. வைஸ் சான்சலர்ஸ் எல்லாம் ஓகே வீட்டுக்கு போங்கன்னு யாரும் சொல்ல போகிறது இல்லையே. நான் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. இனி வரக்கூடிய துணைவேந்தர்களை தேடுவதற்கு அப்ளிகேஷன் வாங்குறதுக்கே ஜூன் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இதில் வந்து ஏன் இந்த பதட்டம் அல்லது அவசரம்ங்கிறது நாம் பார்ப்பதற்கு பின்னால் பல கேள்விகளை உண்டாக்குது. அதுதான் இந்த நீங்கள் சொல்கிற விமர்சனங்களுக்கெல்லாம். இந்த தடை உச்சநீதிமன்ற தீர்ப்பை வந்து அவமதித்திருக்கு அப்படின்னே கடுமையான விமர்சனம் முன்வைக்கப்படுது. உச்சநீதிமன்றத்தில் நமக்கு ஆதரவான தீர்ப்பு கிடைக்கும், இது ஒரு காலதாமதப்படுத்தும் முயற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இது அப்படி தான் இருக்குமா? ஏற்கனவே தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு இது எதிரானதா அவமதிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தீர்ப்புக்கு இது அவமதிப்பு கிடையாது. அதாவது அந்த தீர்ப்பு என்ன சொல்லுது? இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்து விட்டதுன்னு அறிவிக்குது. இப்போ அதை இவங்க ஏற்றுக்கிட்டு தான் விசாரிக்கிறாங்க. அப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம். ஸோ இது வந்து ஆக்ட் வந்துருச்சு. ஆகையினால அந்த ஆக்டில் நாங்கள் இந்த பகுதியை தான் சேலஞ்ச் பண்ணுறோம். துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அப்படின்னா அப்போ அந்த சட்டத்தினுடைய செல்லும் தன்மையை பற்றி கேள்வி இல்லை. ஆகையினால நீங்கள் சட்டப்படி கேட்டிங்கன்னா இது அந்த தீர்ப்புக்கான அவமதிப்பு கிடையாது. ஆனால் எதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு எதிரானதுன்னு கேட்டிங்கன்னா, யூஜிசி கொண்டு வந்த விதிமுறைகள் சரியா தப்பான்ற வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. அதுக்கு எதிராக இப்போ நாங்கள் போட்டிருக்கிற இந்த சட்டம் சரியா தப்பாங்கிற வழக்கை நீங்கள் விசாரிங்க. ரெண்டையும் ஒரே இடத்துல தானே விசாரிக்கணும். அந்த கோரிக்கையும் உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. உச்சநீதிமன்றம் இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்ன பிறகும் அதை பொருட்படுத்தாமல் அவங்க வந்து நான் எங்களுக்கு ஜுடிஷியல் டிசிப்ளின் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மீறி செயல்பட்டிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு தான் இது வந்து முரணாக இருக்குது. அண்ணா, கலைஞர், இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இவங்க காலந்தோறும் வெவ்வேறு நெருக்கடிகளை கடந்து தான் இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டை ஒரு கட்டமைப்புக்குள்ளே, ஒரு டிசைனுக்குள்ளே, முற்போக்கான வடிவத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய அரசு சந்திக்கக்கூடிய நெருக்கடிகளை எப்படி பார்க்குறீங்க? நம்ம வந்து இன்றைக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கிற நெருக்கடிகள்ங்கிறது கிட்டத்தட்ட 1925 காலகட்டத்தில் தந்தை பெரியார் சந்தித்த நெருக்கடிகளுக்கு இணையானது. நான் வந்து கொஞ்சம் கூட இதை மிகைப்படுத்தி சொல்லலை. ஏன்னா தந்தை பெரியார் வந்து தன்னுடைய பணியை தொடங்கும்போது அவருக்கு முன்னால் நீதி கட்சி தலைவர்கள் இருந்தாங்க. அவங்க வந்து அன்றைக்கு இருந்த பார்ப்பன தலைவர்களோட, அதிகாரிகளோட, ஆங்கிலேயர்களுக்கு உதவியாட்களாக இருந்தவங்களோட, நீதிபதிகளோட போராடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் தந்தை பெரியார் வந்து உள்ள வர்றார். அவர் வந்து இதை வெறும் அரசியல் இயக்கமாக மட்டும் இல்லாமல் ஒரு சமுதாய இயக்கமாக மாற்றுறார். அன்னைக்கு அவர் சொன்னதை போடுறதுக்கு பத்திரிகைகள் கிடையாது. அதனால் அவரே பத்திரிகை தொடங்குறாரு. அவ்வளோ வலிமையான பத்திரிகை, ஆங்கில, தமிழ், பார்ப்பன பத்திரிகைகளுக்கு எதிராக அவர் தனிப்பட்ட முறையில் தொடங்கின அந்த குடியரசு, அவர் தொடங்கின விடுதலை, அவர் தொடங்கின புரட்சி, ரிவோல்ட், இந்த பத்திரிகைகள்லாம் எவ்வளவு சிரமப்பட்டு அந்த செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போயிருப்பாங்க. இன்றைக்கி இருக்கிற வசதி வாய்ப்புகள் அன்றைக்கி இல்லை. அவர் பயணம் பண்ண ஊர்களுக்கு அன்றைக்கி பாதையே கிடையாது. அந்த ஊர்லெல்லாம் போய் தான் அவர் பேசி 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 தான் இந்த விழிப்புணர்வை கொண்டு வந்தார். அன்னைக்கு ஏற்பட்ட எழுச்சி ஒரு நூற்றாண்டு வரைக்கும் நம்மளை காப்பாற்றிட்டுருக்கு. 1925 தொடங்கி அந்த எழுச்சி 2025 வரைக்கும் நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. இதை காப்பாற்றுனதுக்கு முக்கியமான காரணம் வந்து
பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியை கொண்டு வந்தது. அன்னைக்கு இதில் பல அரசியல் முரண்பாடுகள்லாம் இருந்திருக்கு. ஆனால் 1967 அமைந்த அண்ணாவுடைய ஆட்சி, அவர் உருவாக்கிய அடித்தளம் தான் வந்து இந்த 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்பை காப்பாற்றியிருக்கு. ஆனால் அண்ணா அவர்களுடைய வாழ்நாளே வந்து குறைவாயிடுச்சு. கலைஞர் அவர்கள் வந்த பிறகு தான் அந்த ஒன்றிய அரசோட அந்த ஆதிக்கம், இப்போ வந்து காங்கிரஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை அதிலெல்லாம் நிறைய மாறி இருக்கு. ராகுல் காந்தி வந்த பிறகு மாநிலங்களுடைய உரிமைகளை பற்றி அவங்களுடைய பார்வை வந்து இப்போ நிறைய மாறி இருக்கு. அப்போ ஒன்றிய அரசு அன்னைக்கு நடத்திய அடக்குமுறைகள், அதை எதிர்த்து மாநில சுயாட்சிக்கு கமிஷன் அமைச்சு, நீதிபதி ராஜமன்னார் தலைமையில் குழு அமைத்து அந்த பரிசீலனைகளை கொடுத்து இந்த மாநில சுயாட்சிங்கிற அந்த குரலை வந்து ஒரு சட்ட போராட்டமாக உயர்த்தியவர் கலைஞர். அதனுடைய விளைவாக ஆட்சியை இழந்தார். அதுக்கப்புறம் அவரை எதிர்த்து வளர்க்கப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் திராவிட அரசியல் அப்படின்னு அவர் தொடர்ந்தால் கூட மத்திய அரசை எதிர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனப்போக்கோட மாநில கட்சிகள் தடை செய்யப்படும்னு ஒரு பேச்சு வந்த உடனே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு கட்சிக்கே பேரை மாற்றிட்டார். அதனால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் பிரச்சனை வந்தால் நாங்கள் உறுதியாக நிற்போம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து உண்மையான திராவிட இயக்கத்தினுடைய பண்பு. இப்போ அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் இன்னைக்கு சந்திக்கிற எதிரிகள் மிக மிக ஆபத்தானவர்கள், மக்கள் மீது இரக்கமில்லாதவர்கள், எந்த மான ஈனத்துக்கும் கவலைப்படாதவங்க. நீங்கள் வந்து ஒரு பொது அவமானம் நடந்தால் பொது வெளியில் நம்முடைய நாம் ஒரு செயல் செய்கிறோம், அது வந்து மக்கள் மத்தியில் ஏற்றுக்கொள்ளப்படலைன்னா நமக்கு வந்து அது ஒரு அவமானமாக இருக்கும். இவங்க பாரம்பரியம் வந்து என்ன வேணால் பேசலாம், மன்னிப்பு கடிதம் எழுதிடலாம். அவங்க மன்னிப்பு மனப்பூர்வமான மன்னிப்பு கிடையாது. நம்ம சொல்கிறோம் அவங்க மன்னிப்பு கேட்பதில் வீரர்கள்னு, அவங்க பேசுகிறதே மன்னிப்பு கேடுது கையில் வச்சுக்கிட்டு தான் பேசுகிறது. அதான் மன்னிப்பு கேட்டேன்னு. கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய 2200 கோடி ரூபாயை கொடுக்காம விட்டால் அந்த அரசு என்ன செய்யும், அந்த பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க, அந்த கல்வி என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கவலை இருக்கவங்களா இருந்தால் சரி நாங்கள் நிதியை கொடுக்குறோம், மற்றதை அப்புறம் பேசிக்கலாம். ஏன்னா நாங்கள் ஒன்றும் எங்கள் சொத்தை விற்று கொடுக்கல, உங்கள் வரி அது. இதுதானே நாணயமானவங்க பேசுகிற பேச்சு. அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீ ஹிந்தி படிக்க சொல்லு அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து தமிழும் இங்கிலீஷும் படிக்கவே கஷ்டப்படுற பிள்ளை வந்து ஹிந்தியில் படிக்கணும், அப்போ தான் நான் உன் பணத்தை கொடுப்பேன் அப்படின்னு பேசுகிற எந்த ஒரு அறங்கிறதெல்லாம் பெரிய வார்த்தை உங்களுக்கு. எந்த ஒரு அடிப்படை மனித நியாயமும் இல்லாத ஒரு கும்பல் வந்து பல்வேறு இடங்களை கைப்பற்றி வச்சிருக்கு. இப்படியான ஒரு போக்கு நடந்துகிட்ருக்கு. அப்போது நாங்களே ஆட்சியாளர், நாங்களே நீதிபதி, நாங்களே ஜெயில் ஆஃபீஸர், அப்படி வச்சுக்கோங்களேன், நாங்களே போலீஸு, நாங்களே பத்திரிக்கை. அப்போது நாங்கள் ஒருத்தரை போலீஸை வச்சு கைது பண்ணுவோம். கைது பண்ணவர் பற்றி அவர் தீவிரவாதி இல்லை, அவர் வீட்டில் அது இருந்துச்சு இது இருந்துச்சுன்னு நாங்களே ஊடகங்களில் போட்டு நடந்தது இங்கே பாருங்கள் அப்படின்னு டொம் டொம் டொம்னு போட்டு காமிப்போம். கோர்ட்டுக்கு போனால் அவர் எவ்வளோ பெரிய குற்றவாளி தெரியுமா, அவருக்கு போய் வர்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. அவரை ஜெயிலில் போடுவோம், தூக்கு போடுவோம், முடிஞ்சு போச்சு. நாங்களே. இதுக்கு பேர் தான் ஃபேசிசம். இத்தகைய ஒரு ஃபேசிச தன்மை கொண்ட ஆட்சியாளர்களை எதிர்த்து நிற்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதல்வர். அதுக்காக தான் இவ்வளோ சொல்கிறேன். இதனுடைய தன்மை, இதனுடைய தீவிரம் புரியணும்னா ஏன் நம்ம தமிழ்நாடு முதல்வருக்கு வந்து ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய ஆதரவை கொடுக்கணும்னா இந்த மாநிலத்தினுடைய உரிமைன்னு ஒன்று இருக்குது, நம்ம பிள்ளைகளுடைய படிப்புன்னு ஒன்று இருக்குது, எதிர்காலம்னு ஒன்று இருக்குது. இதை பற்றி கவலை உள்ள ஒவ்வொரு பெற்றோரும் தமிழ்நாட்டு முதல்வருக்கு துணையாக நிற்கணும். அப்படிப்பட்ட ஒரு சவால் இன்னைக்கு அவர் சந்தித்து எதிர்கொண்டிருக்கிறாருன்னு தான் உண்மை. நிச்சயமாக இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் ஈடியை வச்சு வரம்பு மீறி நடந்து இன்றைக்கி உச்சநீதிமன்றம் அந்த விசாரணைக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க. அதில் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க, நீங்கள் வரம்பு மீறி நடந்து கொள்கிறீர்கள் அப்படின்ட்டு. நிச்சயமாக தமிழ்நாடு முதல்வரும் அவர் தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த நிதி கேட்டு கல்விக்கு நிதி ஒதுக்காததால் அது தொடர்பாக வழக்கு தொடுத்திருக்காரு, அதுலேயும் வெற்றி பெறுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறோம். இதுவரைக்கும் வந்து
இப்படி ஒரு சட்ட போராட்டங்களை நடத்தி வெற்றி பெற்ற முதல்வர்கள் வரிசையை பார்த்திங்கன்னா அநேகமாக இன்றைக்கு நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தான் முதல் இடம் இதுவரைக்கும் வந்திருக்கிற எல்லா போராட்டத்திலையும். ஏன்னா இப்படி போராட்டங்கள் நடத்த வேண்டிய சூழல் அன்னைக்கு இல்லை. சட்ட போராட்டத்திலையும் நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பை பெறுவது அவ்வளவு எளிதல்ல. அந்த அடிப்படையில் இப்போ இடி வழக்கில் ஒரு இடைக்கால தடை இருக்குது. அதில் சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அது இன்னும் எப்படி போகுதுன்னு பார்க்கணும். ஆனால் கல்வி தொகைக்கான வழக்கு, யுஜிசி விதிகளை எதிர்த்த வழக்கு, இப்போது இந்த சட்டத்தை எதிர்க்கிற இந்த இடைக்கால தடைக்கு எதிராக போடப்படுகிற வழக்கு, இது எல்லாவற்றிலும் நம்முடைய முதல்வர் வெற்றி பெறுவார்னு நான் நம்புகிறேன். வெற்றி பெறணும்னு விரும்புகிறேன். ரொம்ப விரிவாகவும் ஆழமாகவும் பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.